டைரக்டா போஸ்டிங் வந்தவங்களுக்கும் உள்ள டிபார்ட்மெண்ட்ல இருந்து படிச்சு அந்த போஸ்டிங் வந்தவங்களுக்கான வித்தியாசங்கள் கோர்ட்ல இருந்துச்சு. அந்த கோர்ட் வந்து 11ஆம் தேதி 11/3/2026 ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்க 12ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள்ல பட்டியலை சரிபார்த்து எங்களுக்கு தலைமைக்கு திருப்பி அனுப்புமாறு மின்சார வாரியம் கேட்டிருக்கு. அந்த பட்டியலை சரிபார்த்து கொடுங்க. 11ஆம் தேதி தீர்ப்பு, 12ஆம் தேதி அந்தந்த அலுவலகங்களுக்கு அனுப்பி வச்சு பட்டியலை சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. 13ஆம் தேதி அந்த பட்டியல் சரிபார்க்கப்பட்டு உடனடியாக 416 பேர் அனுப்பிச்ச பட்டியலை சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு 13ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 15 தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துருச்சு. 15ஆம் தேதி தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துருச்சு. சரி, தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துருச்சு, பணி உயர்வு வழங்க முடியாது, நிறுத்தி வச்சாச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு, புது அரசு பதவி எடுத்துக்கிச்சு. அப்போ ஒரு 300 பேர்த்துக்கு அந்த பணி உயர்வு கொடுத்துருக்கிறீங்க. அப்போ வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும்ல. எந்த தேதியில நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, எந்த தேதியில வந்து தலைமை அலுவலகத்திலிருந்து சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு இந்த பட்டியல் சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சாங்க, எந்த தேதியில பட்டியல் சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டது, இடையில எத்தனை நாள் இருந்துச்சு, எதனால இது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த பணி நியமன அந்த பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட சொல்லியிருந்தா யதார்த்தத்தை நம்ம உணரலாம். ஆனால் அவங்ககிட்ட எப்பயுமே வெளிப்படைத்தன்மை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வழக்கமா திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு தான் இன்றைய தாவேக அரசு. அப்படிதான் ஒன்னொன்னே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணி உயர்வுலையும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. பணி நியமன ஆணைகள்லையும் தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தான் ஏதோ அவங்க கொடுத்ததை போல ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து சொன்னாரு, கடந்த 5 வருஷத்துல வந்து புதிய தொழிற்சாலைகள் எதுவும் பெருசா வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அப்படியே போற போக்குல பேச்சுவாக்கில் ஒரு செய்தியை முன் வச்சாரு. நான் அதுக்கு ஒரு உதாரணத்தை அவருக்கு சொல்றேன். அவர் போய் எடுத்து பார்க்கட்டும், மின் வாரியத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் நாள் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி என்னங்கிறதுல. 2021-22 வந்து அந்த ஹெச்டி தொழிற்சாலை, உயரழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே நமக்கு எந்த அளவுக்கு வந்து தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு, தொழில்துறை உயர்ந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஹெச்டி பொறுத்த வரைக்கும் 21-22 27,000 மெகாவாட்டா இருந்துச்சு. 27,000 மில்லியன் யூனிட், 27,000 மில்லியன் யூனிட் ஒரு வருஷத்துல பயன்படுத்தின மின்சாரம் 21-22. அதுவே 24-25 34,000 மில்லியன் யூனிட், 34,000 மில்லியன் யூனிட். ஆக மின்சாரத்தினுடைய நுகர்வு மில்லியன் யூனிட் உயர்ந்திருக்கு. இது அவர் எடுத்து இதெல்லாம் வெள்ளை அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி வந்து எவ்வளவு மின் நுகர்வு உயர்ந்திருக்கு, அதுல தொழிற்சாலைகள்ல எவ்வளவு உயர்ந்திருக்கு, எல்டி தொழிற்சாலையில் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹெச்டி தொழிற்சாலையில் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா வெளிப்படைத்தன்மையோடு அந்த வெள்ளை அறிக்கை அமர்ந்த வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும். மாறாக அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 16ஆம் தேதி ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. மின்சார வாரியத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தான ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டாங்க. அந்த பத்திரிகை செய்தியில 121 புதிய துணை மின் நிலையங்கள் அல்லது மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 121 சப்ஸ்டேஷன் 10,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்லணும், இன்னைக்கு எதுவுமே 5 வருஷம் எடுத்துக்கல, வருமானம் வந்துச்சு, ஆனா அந்த பண நிதி எங்க போச்சுன்னு தெரியல, வீண் விரயமாயிருச்சு, பல்வேறு வகைகளில் முறைகேடா போயிருச்சு, தவறுதலா போயிருச்சு, மிஸ்மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அப்ப 10,109 கோடிக்கு 121 துணை மின் நிலையங்கள் நடக்கிறத அவங்களே ஒத்துருக்காங்க. இன்னொன்னு அந்த பத்திரிகை செய்தியிலேயே ஒன்னு சொல்றாங்க, 231 துணை மின் நிலையங்கள் 15,000 கோடியில அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணப்ப சொன்னாரு நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னார். அவர் பேச்சுவாக்கில் அது சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க, வேணா திரும்ப கூட போட்டு பாருங்க. இந்த 231க்கு நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னார். நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இன்றைய மின்துறை அமைச்சர்கிட்ட இந்த 40 நாட்களுக்குள் 231 துணை மின் நிலையங்கள் எங்கெங்கே தேவை என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஆய்வுக் கூட்டங்கள் நீங்கள் நடத்தி அந்த அதிகாரிகள் களத்தில் சென்று எங்கெல்லாம் நமக்கு கூடுதலாக துணை மின் நிலையங்கள் தேவை என்பதை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதற்கான கருத்துரு தலைமைக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு
அதற்கான நிலங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் பேசி அந்த நிலங்களை மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்து அதற்கு பிறகு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த திட்ட மதிப்பீடு தான் இந்த 15,000 கோடியா? இது இந்த 40 நாள்ல நடந்திருக்குமா? இந்த 40 நாள்ல இந்த வேலைகளை செஞ்சேன்னு அவர் ஒத்துக்க முடியுமா? ஆக ஏற்கனவே நாங்கள் 5 ஆண்டுகளில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிக்கப்பட்ட துணை மின் நிலையங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள், நிலம் எடுக்கப்பட்டு டெண்டருக்கு தயாராக இருந்த துணை மின் நிலையங்கள், இது எல்லாம் கணக்கில் எடுத்து இப்ப 231 துணை மின் நிலையங்கள் நிலம் எடுத்தாச்சுன்னு சொல்லி இப்பொழுது அதற்கான புதிய பணிகளை போல முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை அவர் புரிஞ்சுக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.